Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை சூறையாடிய சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகரைச் சேர்ந்த அழகேந்திரன் கொலை வழக்கில் சந்தேக நபரான பிரபாகரன் வீட்டில் இல்லாத நேரத்தில் காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு சென்று விசாரித்துள்ளனர். இதனால் ஆத்திரத்தில் பிரபாகரன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து காவல் நிலையத்தை சூறையாடியதோடு அங்கிருந்த தலைமை காவலர் பாண்டியனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வரலாறு காணாத வகையில் மோசமடைந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை காணலாம். சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சந்திச்சிருக்குது. இப்ப காவலர்களுக்கு யார் பாதுகாப்பு? மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இப்ப எங்களுக்கு யார் பாதுகாப்பு? உங்களுக்கு யார் பாதுகாப்பு? இந்த சாமானிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும்ன்றதான் இப்ப இருக்க மக்களுடைய கேள்வி. அதனால சட்டம் ஒழுங்கு மிக வரலாறு காணாத வகையில மோசமாக போய்விட்டது. திமுக ஆட்சியில் மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சத்திரப்பட்டி காவல் நிலையம் சூறையாடப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர் 4 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை பட்டியலில் முதலில் சேர்க்க வேண்டிய சாதனை இதுதான் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவல் நிலையத்தை பார்வையிடச் சென்ற RB உதயகுமார் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள ஐந்தருவி, புலியருவி, மெயினருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கனமழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காவிரி படுகை மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் செங்கல்பட்டு முதலிடம் பிடித்துள்ளது. கடந்த 2024 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கிய நடப்பு நெல் கொள்முதல் சீசன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி முடிவடைகிறது. கடந்த 12ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 38,34,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. முந்தைய சீசனில் இதே காலத்தில் 28 லட்சம் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. நடப்பு சீசனில் கூடுதலாக 10 லட்சம் டன் நெல் கொள்முதலாகியுள்ளது. இந்த சீசனில் அதிகபட்சமாக தஞ்சையில் 6,84,000 டன், திருவாரூரில் 6,41,000 டன் கொள்முதல் கொள்ளப்பட்டுள்ளன. காவிரி படுகை மாவட்டங்கள் அல்லாமல் அதிக அளவாக செங்கல்பட்டில் 1,97,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.